யாருமே பயப்பட வேண்டாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அதை நான் போன வாரமே பண்ண விரும்பினேன். ஆனாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக இந்த வாரத்தில் அதை பண்ண வைக்கிறாரு. எனக்கு திருமணமாகி 24 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. இந்த 24 வருஷ பயணத்தை நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய லைஃப் ரொம்ப சேலஞ்சான ஒரு லைஃப். அது மற்றவங்களுக்கு அந்த மாதிரி என் கூட பிறந்தவங்களுக்கும் இல்லை. நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்கல. நான் இந்த திருமணத்தை பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நான் அப்போ சர்ச்சுக்கு போகலை, எனக்கு தெரியாது. ஏன் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்த நேரத்தில் உன்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையை மட்டுமே நம்பி என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய திருமணம் ஆரம்பித்ததே மகா பெரிய தோல்வியில். அந்த ஃபஸ்ட் மந்த்லேருந்தே தொடர்ந்து பல வருடங்கள் ஒரே விஷயத்தில், முக்கியமாக பொருளாதார விஷயம், அந்த விஷயம் என்னென்னா பொருளாதார விஷயம், பல வருடங்கள் அந்த பொருளாதார தோல்வியில் தொடர்ந்து பயணம். எனக்கு அதில் 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டால் என்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்ததுனால என்னுடைய கல்யாணம் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அப்பா மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால என்னுடைய எந்த தோல்வியுமே என்னை அசைக்கவே இல்லை, அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும். அப்பாவுடைய மரணத்துக்கு பின்னால் அதே வாழ்க்கை தான். அதை விட முதல்ல நான் சந்தித்த பயங்கரமான தோல்வியை விட பரவாயில்ல தான். ஆனால் கூட என்னுடைய தகப்பனுடைய இழப்புக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு தொடர்ந்து நடத்துவதில் மகா பெரிய சவாலாக இருந்தது. பலமுறை நான் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, நம்மளால் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 முறையாவது நான் முடிவு பண்ணியிருப்பேன். அந்த நேரங்களில் எல்லாம் தேவன் அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்குது, அவர் என்னை ஒரு நோக்கத்திற்கென்று அழைத்து ஒரு குடும்பமாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத புரியவே இல்லைன்னா கூட அந்த இணைப்பை விட்டு விலகாதபடி, முக்கியமாக என்னுடைய தாய் மூலமாக, அடுத்தது என்னுடைய சகோதரிகள் மூலமாக, எல்லாத்துக்கும் மேலே என்னோடய சகோதரன் மூலமாக தொடர்ந்து என்னை ஆண்டவர் நடத்திட்டே வந்தார். பலமுறை இந்த உறவை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படிலாம் நான் தீர்மானம் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய பலனும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆனால் கடந்த 4 வருடத்துக்குள்ளே, எனக்கு 24 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஆனால் 20 வருஷங்கள் நடக்காத பல மாற்றங்களை நான் இந்த சபைக்கு ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா சும்மா வருவேன் போவேன். 2 வருஷம் எனக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருந்தது. 3ஆவது வருஷம் 2024 வந்தப்போ எனக்குள்ள மகா பெரிய மாற்றங்கள் வரதை நான் உணர ஆரம்பித்தேன். இந்த வார்த்தைகளுக்கு என்னுடைய இருதயத்தை திறக்கும்போது ஒரு தடவை பாஸ்டர் ப்ரீச் பண்ணாங்க, கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள்னு சொன்னாங்க. அந்த டைம்ல இருந்து கேட்கிற விதம் எனக்கு மாறுச்சு. யாருக்கோ அவர் பேசிட்டு போல சும்மா போனோம். நான் சர்ச் அட்டன் பண்ணுற ஒரு கிறிஸ்டியனாக நான் வாழ்ந்த நாட்கள்னால என்னால் பல காரியங்களில் ஜெயிக்க முடிஞ்ச என்னால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் 22 வருஷங்கள் தொடர் தோல்வியை நான் என்னை பற்றி பேசுகிறேன். ஐம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் மை ஹஸ்பண்ட். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு மேபி அது ஹார்டாக இருந்திருக்காது. ஆனால் எனக்கு இட் வாஸ் அ கிரேட் சேலஞ்ச். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும். எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு நான் பல முறை யோசிச்சிருக்கிறேன். வெளிநாட்டில் வேலையை வாங்கிட்டு போயிடலாமா, இப்படி ஒரு குடும்பம் நம்ம நடத்த முடியுமா, ஏன்னா இட் வாஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு எனக்கு தோணும். பிசாசு சொன்ன பொய்களை நம்பி பல வருடம் நான் நல்லா வாழ்ந்த நானே பல வருடங்கள் நான் தோல்வியிலே இருக்கிறேன் அப்படின்னு பிசாசு சொன்ன பொய்களை நம்பி இருந்த எனக்கு சத்திய வார்த்தைகள் ஒவ்வொரு முறை ஏன் சபை அப்படிங்கிற போதனை ஆரம்பிக்கும் போது இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியம், திருத்துவ கலாச்சாரத்தை என் குடும்பம் மூலமாக என் மூலமாக தேவன் இந்த பூமியில் ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஒரு மெச்சூர்டு சன் ஆஃப் காடா, மேன் ஆஃப் காடா நான் இருக்கணும், நான் முதிர்ந்த தேறின தேவகுமாரத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். என்னுடைய இருதயம் குணமாக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும், நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விஷன். அப்படிங்கிற சபையின் விஷனை குறித்து பேசும்போதும் தொடர்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போதும் எனக்கு தெரியாமையே கர்த்தர் எனக்குள்ள பல மாற்றங்களை உண்டு பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. 24ஆவது வருஷ திருமண நாளை கொண்டாடும் போதும் பெரிய மாற்றங்கள் வெளியில் நடக்கவே இல்லை. ஆனால் எனக்குள்ள நடந்த மாற்றங்களை எண்ணி தேவன் என்னை பிரமிக்க வச்சார். அதே ஆள், அதே சூழ்நிலை, ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியும், என்னுடைய திருமண வாழ்க்கை மகா பெரிய வெற்றியான கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரியாமலேயே எங்களை கொண்டாடுகிற பல பேர், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பல பேருக்கு ஏற்கனவே தேவன் எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு எங்கள் 2 பேரும் இன்டர்வியூ பண்ணாங்க.
மேரேஜ் ரிலேஷனை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு எங்கள் 2 பேரையும் கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான பதில்களை சொல்லிக்கிட்டே வர்றோம். நாங்கள் ஆரம்பித்தது காட் ஹேஸ் அ பிளான். இந்த திருமணத்தை இணைத்ததில் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அவரை போல் அந்த திரித்துவ கலாச்சாரத்தை, அன்பின் கலாச்சாரத்தை இந்த பூமியில் பரப்புறதற்கு தான் குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 7 துறைகளில் குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேருமே வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், ஹீல்டு ஹார்ட்டை பற்றி, சந்தோஷமாக இருக்கிறத பற்றி நாங்கள் 2 பேரும் பேசும்போது தான் எங்களுக்கே தெரியுது தேவன் எங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு. ஒவ்வொரு முறை சத்தியத்தை கேட்கும் போதும் நான் 100 மடங்கு எனக்கு பலன் தரட்டும், 100 மடங்கு பலன் தரட்டும் நான் சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நான் உறுதியாக சொல்ல முடியும், எந்த விஷயத்தில் நான் தோத்து தான் போவேன்னு பிசாசு என்கிட்ட சொன்னதை நான் நம்பியிருந்தேனோ அதே திருமண வாழ்க்கையில் அநேகருக்கு நான் முன்மாதிரியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு கிறிஸ்து என்னை எப்பொழுதும் ஜெயமெடுக்க செய்கிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த உறவில் நாங்கள் பலப்படுவோம், அநேகருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு என்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு 22 வருஷம் தோத்து போன என்ன தேவனால் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத நான் நம்பும்போது, நினச்சி பார்க்கும்போது இந்த தேவாதி தேவனுக்கு பல மடங்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கு நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாய், தகப்பன், சகோதரன், சகோதரிகள், பாட்டி, என்னுடைய கணவன், என் மகன் எல்லாரும் பட்ட பிரயாசமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கூட இந்த சத்தியத்தின் வெளிச்சம் முற்றிலுமாக என்னை விடுதலையாக்கிறதுக்காக, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த சபையில் பேசினதுக்காக பாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணவங்க இருக்காங்க. அவங்கள என் பக்கத்தில் நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். சிஸ்டர் ஜாய் அவங்க நான் உடஞ்சி போய் ஃபர்தராக இந்த லைஃப் வேணவே வேணாம், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை நான் எடுத்தப்ப நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவங்க மேலே அவ்வளோ கோவம் வந்தது. இவங்களும் ஒரு பொம்பளை தானே, இவங்க லைஃப்பில் இப்படி இருந்தால் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணுவாங்களா, அவங்க லைஃப்பை பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி தானே எனக்கு ஆலோசனை சொல்லணும், எனக்கு வலிக்காதா, இப்படியே நான் 22 வருஷம் வாழ்ந்திருக்கேனே அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியலை. அந்த உதாரணத்தை சொன்னால் ரொம்ப லேட் ஆயிரும். அவங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. டெய்லி உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அல்லது கோவமே வராதப்போ கூட அனுதினமும் நீ எழுந்திரிச்சோடனே சொல்லு, ஆண்டவரை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் என் கணவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கணவனை நான் மன்னிக்கிறேன், என் கணவனை நேசிக்கிறேன், என் கணவனை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்ல சொல்ல அவரை குறித்து உனக்கு பல வருஷங்களாக இருக்கிற காயங்கள் மறையும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேன். அன்னைக்கு செஞ்சப்ப ஓகே, அகெயின் நம்ம லைஃப் பட்டி டிங்கரிங் பார்த்து உள்ள தள்ளுற மாதிரி தான் போகுது, இதில் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்போன்னு தெரியாதுன்னு சொல்லி தான் நான் மறுபடியும் என்னோட லைஃப்பில் நான் என்னோட ஜேர்னி கண்டினியூ பண்ணும்போது சில நாட்களுக்கு அப்புறம் நான் அதை அப்பப்போ ரீகால் பண்ணுவேன். அவங்க எப்போ என்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் இருந்து என் கணவனை குறித்து இன்னொருத்தட்ட போய் நான் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் எனக்கு வரல. திரும்ப நான் ஜாய் சிஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரல. எனக்கு அப்படிப்பட்ட நேரங்கள் நிறைய நடந்தால் கூட எனக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். திரும்பவும் நான் சொன்னேன், நான் இயேசுவின் நாமத்தினால் என் கணவனை நேசிக்கிறேன், என் கணவனை மதிக்கிறேன், என் கணவனை ஆசீர்வதிக்கிறேன், என் கணவனை மன்னிக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளீட்லி அவர் மேலே எனக்கு ஒரு துளி கூட நடந்த பல விஷயங்கள் அந்த கசப்பு வேரோடு பிடுங்கப்பட்டதையும் என்னால் என்னோட லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கூடிய திராணியும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையினால் உண்டானது. அதே வார்த்தையை என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கப்பிள்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ ஆண்டவர் அதை சொல்லும்படி கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான சிஸ்டர் ஜாய்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டு 4 அடிக்கிறதுக்கு காரணமே சிஸ்டர் ஜாய் தான். நான் இப்போ 6 அடிக்கிறேன், நான் தோற்று போகவே மாட்டேங்கிற நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம என்னெல்லாம் சின்ன சின்ன வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோமோ அந்த வார்த்தையை நம்ம எடுத்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு அந்த அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அதில் கூட அற்புதம் நடக்குதுங்கிறத நான் பார்த்தேன். கடந்த வாரம் கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னால் பாஸ்டரோட ஒரு ஷார்ட் ரீல் என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல பிதா இருக்கிறார், அதனால
அதனால நான் மைனஸில் போய் ஒன்றுமே இல்லாதவனா கூட கவலைப்பட மாட்டேன், திரும்ப நான் எந்திருப்பேன், ஏன்னா கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஃபுல் மெசேஜை நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தப்போ எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். என் லைஃப்பில் ஏன் நான் கவலையே இல்லாமல் இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜ் 10 இயர்ஸ் கூட எனக்கு பயமோ கவலையோ இல்லை அப்படின்னா என் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. எங்கள் அப்பாவை நான் நம்பினேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாருங்கிற வெளிச்சம் எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தையை அன்னைக்கு ஃபுல்லாக நான் சொல்லிட்டே வந்து நம்ம குரூப்லேயும் நான் போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட் எங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது என்னுடைய கால் தடுமாறி நான் வந்து விழுந்துட்டேன். அப்படியே என்னுடைய விரல்லாம் அடிபட்டுருச்சு. இந்த லெஃப்ட்டில் விரல் அடிபட்டோடனே ரைட்டில் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய முட்டியும் ஃபுட்டும் அடி வாங்கினோடனே இந்த கையை வச்சு தலை அடி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷோல்டரை வந்து இப்படி கீழே வச்சு நான் விழுந்துட்டேன். அப்படி விழுந்த உடனே எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினது, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் அப்படியே எந்திரிச்சிட்டேன். நான் நினச்சேன் எங்கெங்கேயோ அடி வாங்கி ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு, எனக்கு எதுவுமே ஆகலை. இதில் நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா, எப்பயுமே என் வீட்டு படியை ஒரு கால் வச்சு ஏறிட்டு திரும்ப வந்து இன்னொரு படி ஏறதுக்கு ஒரு காலாக ஏறுவேன். அட் அ டைம் இப்படி 2 காலையும் தூக்கி என்னால் படியில் வைக்க முடியாது. விழுந்த நாளுக்கு மறுநாள் எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு தூங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாருன்னு சொன்னேன். நான் இறங்கிட்டு மறுநாள் வந்து ஈவினிங் நான் படி ஏறும்போது என்னால் 2 காலையும் அட் அ டைம் ஏற முடிஞ்சதை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஐ தேங்க் பாஸ்டர் அண்ட் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச்.